கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாள் புனித வெள்ளி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த தினத்தை நினைவு கூர்ந்து அவற்றை கொண்டாடக்கூடிய, அவற்றை அனுசரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஆண்டவரை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் பேசிய 7 வார்த்தைகளை குறித்ததான தியானத்திலே இந்த நாளிலே நாம் ஈடுபடுவோம். ஏன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று சொன்னால், அவர் கடவுளுக்கு சமமாக தன்னை பாவித்தார் என்றும், பாவிகளுடைய வீட்டிலே அவர் உணவு அருந்தினார், அவர்களோடு சகவாசம் வைத்து கொண்டார் என்றும், ஓய்வு நாளிலே அவர் சுகப்படுத்தினார் என்றும், இது யூத சட்டங்களுக்கு புறம்பானது என்பதனால் அவரை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஒப்படைத்தார்கள் அல்லது கூக்குரல் இட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். சிலுவை என்பது அந்த காலங்களிலே ஒரு கொலை கருவியாக பயன்படுத்தப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையும்படி அவர்கள் கூக்குரல் இட்டார்கள். கிபி 46-48 ஆகிய பகுதிகளிலே யூதாவினுடைய 2 புதல்வர்கள் சிலுவையிலே அறையப்பட்டார்கள் என்றும், கிபி 52 மற்றும் 53 அந்த காலகட்டங்களிலே சிறிய அறிஞர்கள் பல யூதர்களை சிலுவையிலே அறைந்தார்கள் என்றும், கிபி 70 எருசலேம் முற்றுகை போட்டபோது ரோமர்களால் யூதர்கள் சிலுவையிலே அறைந்து கொல்லப்பட்டார்கள் என்றும் பார்க்கிறோம். ஆக சிலுவை என்பது ஒரு கொலைக்கருவி என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சிலுவையை சுமந்தபடியினால் அது புனிதமாக்கப்பட்டது, புனிதமாக மாறியது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கொண்டாடுகின்ற அந்த புனித வெள்ளி அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த நாள் என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, அது நிசான் மாதம் 14ஆம் தேதி. அந்த நாளில்தான் நாம் சரியாக கொண்டாடுகிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஈஸ்டருக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே நாம் புனித வெள்ளி என்று சொல்லி, ஏனென்றால் ஈஸ்டருக்கு முன்பு வரக்கூடிய வாரம் முழுவதும் பரிசுத்த வாரம் என்று சொல்லி அதை நாம் அனுசரிக்கிறபடினால் ஈஸ்டருக்கு முன் உள்ள வெள்ளிக்கிழமை புனித வெள்ளி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஈஸ்டர் எப்பொழுது கொண்டாடுகிறோம் என்று நாம் பார்க்கிற பொழுது, மார்ச் மாதம் 21ஆம் தேதிக்கு பின் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. மீண்டும் சொல்கிறேன், மார்ச் மாதம் 21ஆம் தேதி, அதற்கு பின் வரக்கூடிய பௌர்ணமி, அதற்கு பின் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த திருநாளாக. ஆக உயிர்த்தெழுந்த திருநாள் ஞாயிற்றுக்கிழமையாக அனுசரித்து அதற்கு முன் உள்ள வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளி என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். ஆனால் நிசான் மாதம் 14ஆம் தேதி என்பது இந்த மார்ச் மாதத்திலே 24ஆம் தேதி விழுகிறது. போன ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்த அந்த தினமாக இருக்கிறது. ஆனால் இது மெசியா மன்றத்தில் நமக்கு முடிவு செய்யப்பட்டபடினால் நாம் இப்படியாக பௌர்ணமிக்கு பின்பாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் அதை கொண்டாடுகிறோம். இந்த சிலுவை நமக்கு எதை தந்தது அல்லது எதை கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிற பொழுது, அது அன்பை கற்றுக் கொடுக்கிறது. தேவன் தன்னுடைய குமாரனை தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தபடினால், நம் மீது கொண்ட அன்பினாலே அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தபடினால் சிலுவை நமக்கு அன்பை கற்றுத்தருகிறது. சிலுவை நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையின் மரண பரியந்தமும் தன்னை தாழ்த்தி பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆக சிலுவை நமக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறது. சிலுவை நமக்கு மீட்பை பெற்றுத்தருகிறது. ஏனென்றால் சிலுவையில் மரித்ததன் மூலமாக மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மனிதன் மீட்பை பெறுகிறான். ஆகவே சிலுவை நமக்கு மீட்பை பெற்றுத்தருகிறது. சிலுவை நமக்கு புது வாழ்வை தருகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததினால்
நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தபடினால் நாம் புது வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் சிலுவை சுமந்தார் என்று 1 பேதுரு 2 அதிகாரம் 24 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக சிலுவை என்பது மனித வாழ்விலே ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த புனித வெள்ளியிலே சிலுவை ஒரு திருப்பு முனை என்ற தலைப்பின் கீழ் இந்த 7 வசனங்களை குறித்து சுருக்கமாக நாம் சிந்திப்போம். முதலாவது வார்த்தை திருப்பு முனைக்கு அடிப்படை. லூக்கா 23:34 வசனத்தை வாசிப்போம். திருப்பு முனைக்கு அடிப்படையே இயேசு கிறிஸ்து கொடுத்த மன்னிப்பு தான். இயேசு கிறிஸ்துவின் மன்னிக்கும் மனநிலை தான் ஃபர்கிவிங் மைண்ட். எந்த பாவியும் இயேசுவை நாடி வந்தால் மன்னிப்பு கிடைக்கும் என்ற உணர்வை தூண்டக்கூடியதாக அது இருக்கிறது. அந்த மன்னிப்பு எந்த விதமான நிபந்தனையற்றதாக அது வழங்கப்படுகிறது. நிபந்தனையற்ற மன்னிப்பு, அன்கண்டிஷனல் ஃபர்கிவ்னஸ். அது கடவுள் அருளக்கூடிய மன்னிப்பு அல்லவா? இப்போ நித்திய வாழ்வை தரக்கூடிய மன்னிப்பு, புது வாழ்வை தரக்கூடிய ஒரு மன்னிப்பாக இருக்கிறது. அசட்டை செய்யாமல் பெற்றுக்கொண்டால் வாழ்வில் திருப்பு முனை உண்டு, இல்லையெனில் சீர்கேடுதான். 2வது வார்த்தை திருப்பு முனைக்கு மாதிரி. வாசிப்போம். லூக்கா 23:43 வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவோடு கூட 2 கள்ளர்களை வலது பக்கம் ஒருவனாக இடது பக்கம் ஒருவனாக அங்கே சிலுவை மரத்திலே அறைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இது தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக அப்படி ஆயிற்று என்பதை நாம் அறிவோம். இந்த 2 கள்ளர்களும் முதலாவது இயேசு கிறிஸ்துவை ஏளனம் செய்கிறார்கள். மார்க் 15 அதிகாரம் 32 வசனத்திலே அப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த முதல் வார்த்தையாகிய மன்னிப்பை அவன் கேட்டவுடனே அவனுடைய உள்ளத்திலே ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. ஆகவே இடது பக்க கள்ளனை பார்த்து என்ன செய்கிறான்? அவன் கோபித்து கொள்கிறான், அவனை அதட்டுகிறான். இவரோ தகாதது ஒன்றும் செய்யவில்லை, இவர் பரிசுத்தர் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த திருப்பு முனையினால் அவன் அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கின்றான், விண்ணப்பம் செய்கின்றான். அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் விடையும் தருகிறார், அதற்கு வெகுமதியும் தருகிறார். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்ததான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ஆனால் ஆண்டவரோ இன்றைக்கு என்று சொல்லி நிகழ்காலத்திலேயே அவனுக்கு விடை கொடுத்து வெகுமதியும் கொடுக்கிறார். பரதேசியின் அனுபவத்தை அவனுக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 3வது வார்த்தை திரும்பி வந்தால் பொறுப்பு. யோவான் 19 அதிகாரம் 26 மற்றும் 27 வாசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்ற பொழுது அவரோடு கூட இருந்த சீடர்கள் யாரும் கூட இல்லை, அவர்கள் ஓடிவிட்டார்கள். பின்பாக அவருடைய மனதிலே குத்தப்பட்டவர்களாக சிலுவை அண்டை வருகிற பொழுது இயேசு அவர்களை காட்டி கொடுக்கவும் இல்லை, அவர்களை கடிந்து கொள்ளவும் இல்லை. மாறாக அவரை மன்னிக்கிறார். மன்னித்ததற்கு பின்பாக தன்னுடைய தாயாகிய மரியாளை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொல்லி அருமையான தனக்கு பிரியமான சீடனாகிய யோவான் இடத்திலே தன்னுடைய தாயை ஒப்படைக்கிறார். யோவானை நோக்கி அதோ உன் தாய் என்று சொல்லி தன்னுடைய தாயை கவனிக்கக்கூடிய பொறுப்பை, பராமரிக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். திரும்பி வந்தால் பொறுப்பு. 4வது வார்த்தை திருப்பு முனைக்கு தவிப்பு. மார்க் 15 அதிகாரம் 34 வசனத்தை வாசிக்கிற பொழுது, இயேசுவானவருக்கு ஏற்பட்ட தவிப்பின் வெளிப்பாடு தான் இது. தவிப்பிற்கான காரணம் என்ன? முழு மனுக்குலம் ரட்சிக்கப்பட அவர் மீது பாவம் சுமத்தப்பட்டது. அவர் மீது பாவம் சுமத்தப்பட்டதால் பிதாவானவர் அவரை கைவிட்டது போல அவர் உணர்கிறார். அது மாத்திரமல்ல, காரிருள் சூழ்ந்து கொண்டது, மனிதர்கள் கைவிட்டு விட்டார்கள்,
தான் யாரை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தாரோ அவரும் கைவிடப்பட்டபடினால் அவர் அப்படியாக கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. ஐந்தாவது வார்த்தையாக திருப்புமுனைக்கு ஏற்பட்ட தாகம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, தாகம் என்ற 3 எழுத்து சொல் அவர் மனித தன்மை உடையவராக வாழ்ந்தார் என்பதற்கு சான்று பகர்கிறது. ஏனென்றால் அவர் பொதுவாக மனிதர்கள் அல்லது பாடுகள் அதிகமாக இருந்தால் தவிப்பு ஏற்படும், தாகம் ஏற்படும் என்பது இயல்பு. இயேசு கிறிஸ்துவுக்கு பசி இருந்தது, அவருக்கு களைப்பு இருந்தது, அவர் துக்கப்பட்டு கண்ணீர் வடித்தார் என்றெல்லாம் நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றம் அடையும்படியாக அப்படியாக ஆனது. சங்கீதம் 69:21 என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக கடவுளுடைய பிரசன்னத்தை எதிர்நோக்கிய ஒரு தாகம் அவரிடத்தில் இருந்தது. சங்கீதம் 42:1 வசனத்தில் வாசிக்கிற பொழுது, என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி கதறுகிறது, ஜீவனுள்ள தேவன் மேலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக தாகம் அவருக்கு சரீர பிரகாரமாக இருந்தது, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாகவும் அவை காணப்பட்டது, கடவுள் மீது கொண்டுள்ள ஒரு தாகமாகவும் காணப்பட்டது. கடைசியாக மனுமக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு தாகமும் அவரிடத்திலே காணப்பட்டது. தன்னிடத்திற்கு வருபவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன், அவர்கள் இனி அவர்கள் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டார்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே தாகம் என்பது ஆண்டவர் மீது உள்ள தாகமும் நம் மீது உள்ள நாம் மீட்கப்பட வேண்டும் என்ற ஒரு தாகத்தையும் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. 6ஆம் வார்த்தை திருப்புமுனை உண்டாக நிறைவேற்றம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், முடிந்தது என்று சொல்லி, முடிந்தது என்றால் அந்த வார்த்தையினுடைய காரியம் என்னால் எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் என்ற ஒரு பணி நிறைவு, வேலையினுடைய நிறைவு. பிதா தனக்கு கொடுத்த வேலை முற்றிலுமாக அவர் நிறைவேற்றிவிட்டார் என்பதனால் முடிந்தது என்று சொன்னார். இந்த மண் உலகுக்கு எதற்காக பிதா அனுப்பினாரோ அந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. ஆகவே மன நிறைவுடன் முடிவு என்று சொல்கிறார். முடிவு என்பது மற்றொன்றின் தொடக்கம், ஒன்றின் முடிவு மற்றொன்றின் தொடக்கம். ஆண்டவர் எதற்காக வந்தார்? நற்செய்தி பணியை செய்யும்படியாக, மக்களை மீட்கும்படியாக வந்தார். ஆகவே அது அவரோடு முடிந்து விடாதபடிக்கு அதை தொடர்ந்து செய்யும்படியாக தன்னுடைய சீடர்களுக்கும் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆக அந்த வேலையை, நற்செய்தி பணியை தொடர்ந்து செய்வதற்காக அவர் சொன்ன வார்த்தை அது முற்றுப்புள்ளி அல்ல, அது செமிகோலன், காற்புள்ளி என்று நான் பார்க்கிறோம். 7ஆம் வார்த்தை திருப்புமுனை உண்டாக்கியவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி முழக்கம். திருப்புமுனை உண்டாக்கியவர் அவருடைய வெற்றி முழக்கம். லூக்கா 23:46, ஆவியை ஒப்புவிக்கிறேன். மரணம் இறைவனோடு இணைக்கும் ஒரு நிலை. மரணம் என்பது உண்மை விசுவாசிகளுக்கு ஒரு பிரிவல்ல, அது ஒரு முடிவல்ல, அது ஒரு இணைப்பு. படைத்த கடவுளுடன் ஆன்மா இணைந்து கொள்ளும். கட்டாயத்தினால் அல்ல, தானே முன் வந்து ஒப்புவிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 31:5 மற்றும் 6 வசனங்களை வாசிக்கிற போது, உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், நீர் என்னை மீட்டு கொண்டீர். ஆக மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஆண்டவருடைய கைகளில் ஒப்படைத்த பின்பாக அவர் நம்மை மீண்டுமாக உயிருள்ளவராக மீட்டு கொள்கிறார் என்பதை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது.
மரணம் கிறிஸ்தவனுக்கு ஒரு வழி பாதை அல்ல. ஸோ படைத்தல், காத்தல், அழித்தல் என்பதல்ல கிறிஸ்தவத்திலே. படைத்தல், காத்தல், மீண்டும் உயிர்ப்பித்தல் என்பது. ஆக ஒப்புவிப்பது என்பது, ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்படைத்து விட்டேன், நீர் என்னை மீட்டு கொண்டீர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே பார்க்கிறோம். ஆக இந்த சிலுவையை குறித்ததான தியானங்கள் நம்மளுடைய வாழ்விலே ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றால், அவரோடு நாம் உயிர்த்தெழுந்த பின்பாக பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுரை சொல்கிறார். என்னை நேசிக்கின்றாயா? கல்வாரி காட்சியை கண்டபின்னும் என்னை நேசியாமல் இருப்பாயா என்று நாம் பாடுகிறோம் அல்லவா? இந்த கல்வாரி காட்சியை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவோம். அவர் பட்ட பாடுகளை சற்று நினைத்து பார்ப்போம். அவர் பட்ட பாடுகளினால் நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாமும் அனுதினமும் நமது சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்பாக செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். சிலுவை குறித்ததான தியானம் ரட்சிக்கப்படுகிற எங்களுக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த தேவ பலனை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் மொழிந்த 7 வார்த்தைகளை குறித்த தியானம், அதை குறித்ததான சிந்தனை, இவற்றின் ஊடாக எங்களோடு நீர் பேசும். நாங்கள் உமக்கென்று வாழ்ந்து எங்களுடைய சிலுவையை சுமந்து உமக்கு பின்பாக வர சீடர்களாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆசீர்வதித்தரலும். கேட்ட ஜனங்களை ஆசீர்வதித்தரலும். அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தரலும். உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். மீட்பராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.